டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய பிளான் போட்டாரு. உலக அமைதிக்காக சமாதான வாரியம் அப்படின்னு ஒண்ணு. உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு இதுதான் புது வழின்னு சொன்னாங்க. ஆனா ஆரம்பமே ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சிடுச்சு. அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் பவர் உலக அமைதிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணும்? எல்லாரும் கைத்தட்டி வரவேற்பாங்கன்னு தானே நாம நினைப்போம். ஆனா இங்க நடந்தது அப்படியே உல்டா. வரவேற்புக்கு பதிலா மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. உலகமே இந்த திட்டத்தை கண்டுக்கவே இல்லை. இதுதான் நாம பார்க்க போற பெரிய கதைக்கு முதல் பாயிண்ட். ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? சரி, முதல்ல இந்த திட்டம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். சுவிட்சர்லாந்துல இருக்கிற டாவோஸ்ல தான். அங்க நடந்த அந்த பெரிய தொடக்க விழாவில் நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? இந்த நம்பர்ஸே முழு கதையும் சொல்லிடும். பாருங்க, 60 நாடுகளுக்கு இன்விடேஷன் அனுப்புனாங்க. சரி, ஒரு 35 நாடாவது வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில வந்தது வெறும் 20 நாடுகள் தான். இது அமெரிக்காவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய அவமானம்னே சொல்லலாம். யாரெல்லாம் வரலன்னு பார்த்தா அதுதான் இன்னும் பெரிய ஷாக். உலகத்தோட பவர்ஃபுல் G7 நாடுகள், அதாவது கனடா, பிரான்ஸ், ஜெர்மனின்னு எல்லாமே டோட்டலா புறக்கணிச்சிட்டாங்க. ஏன், யூரோப்பியன் யூனியன், நம்ம இந்தியா கூட போல. இதுலேருந்தே தெரியுது இந்த திட்டம் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லைன்னு. சரி, இவ்ளோ கம்மியான நாடுகள் வந்த அந்த மீட்டிங்ல ட்ரம்ப் டீம் என்னதான் பிளான் வச்சிருந்தாங்க? அதுதான் புதிய காசா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மெகா புனரமைப்பு திட்டம். யோசிச்சு பாருங்க, போரால் சிதைஞ்சு போன காசாவை அப்படியே துபாய் மாதிரி ஒரு லக்ஸரி சிட்டியா மாத்துறது தான் பிளான். மெடிட்டரேனியன் கடற்கரையில பெரிய பெரிய பில்டிங், அழகான பீச்னு இப்படி ஒரு கனவு உலகத்தை தான் அவங்க காட்ட முயற்சி பண்ணாங்க. இப்படி ஒரு ட்ரீம் சிட்டியை உருவாக்க எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சுமார் $70 பில்லியன். இந்த பிரம்மாண்டமான செலவுக்கு அங்க மீட்டிங்குக்கு வந்திருந்த ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்தும் தலா $1 பில்லியன் வாங்கலான்னு அமெரிக்கா பிளான் பண்ணியிருந்துச்சு. கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். 1 லட்சத்துக்கு மேல வீடு, 5 லட்சம் புது வேலை, மாடர்ன் வசதிகள்னு கேட்கும்போதே இது ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இப்பதான் நம்ம அசல் மேட்ருக்கே வரோம். இந்த திட்டம் நிஜமாவே சமாதானத்துக்காக தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் அஜெண்டா இருந்ததா? அஃபிஷியலா சொன்னது என்னன்னா, இது ஒரு சமாதான திட்டம். ஆனா கிரிட்டிக்ஸ் இதை வேற மாதிரி பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பக்கா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். அதாவது போரால் பாதிக்கப்பட்ட நிலத்தை எடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு புது நகரத்தை கட்டுற வேலை. இதுதான் அவங்களோட நேரடி குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டோட மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரி கரெக்டா சொல்லுது. அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு காசாவை கிளைம் பண்ணிடுச்சு. இப்போ அந்த இடிபாடுகள் மேல ஒரு புது நகரத்தை கட்ட ஆசைப்படுது. இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் வந்ததும் மற்ற நாடுகள்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துச்சு. ஜெர்மனி எங்க சட்டத்துல இதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் நாங்க வரமாட்டோம்னு நேரா சொல்லிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து நோ சொன்னதால டென்ஷன் ஆன ட்ரம்ப் கனடாக்கு அனுப்பின இன்விடேஷனை அவரே கேன்சல் பண்ணி தன்னோட மானத்தை காப்பாத்திக்க பார்த்தாரு. சரி, இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான நாடான இஸ்ரேலோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு? இஸ்ரேல் அந்த மீட்டிங்க்கு போனாங்க, அது உண்மைதான். ஆனா அவங்க இந்த திட்டத்தோட முக்கியமான சில விஷயங்களுக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. குறிப்பா ரஃபா பகுதியில் உயரமான பில்டிங் கட்டுறதை அவங்க ஒருக்கேலும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கிருந்து இஸ்ரேலை ஈஸியா கண்காணிக்க முடியும். இந்த ஒரு ரீசனே போதும் இந்த மொத்த ப்ராஜெக்டையும் ஸ்டாப் பண்றதுக்கு. இப்போ இந்த முழு விஷயத்திலையும் ரொம்பவே சர்ச்சைக்குள்ளான பாகிஸ்தானோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானோட நிலைமை தான் ரொம்பவே கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க அங்கீகரிக்காத இஸ்ரேல் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார வேண்டிய நிலைமை. நாட்டுக்குள்ள நீங்க காசாவை வித்துட்டீங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரே அட்டாக். உலக அளவுல பார்த்தா அமெரிக்காவோட கைப்பாவன்னு கிண்டல் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் மேல $1 பில்லியன் தரேன்னு வேற வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த படம் எங்கிருந்து வரும்னு யாருக்குமே தெரியல. பாகிஸ்தானோட இந்த நிதி நிலைமையை கிண்டல் பண்ற மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஜோக் பரவ ஆரம்பிச்சது. அவங்க எப்படி $1 பில்லியன் கொடுப்பாங்க, IMF கிட்ட கடன் வாங்கி அதை அப்படியே அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுப்பாங்க.
இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. கடைசியா இந்த எல்லா சம்பவங்களும் நம்மள ஒரே ஒரு கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த சமாதான வாரியம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பகுதியை சரி பண்ண வந்த திட்டமா இல்ல ஒரு கார்ப்பரேட் ஆக்கிரமிப்புக்கான முதல் படியா? இதற்கான பதிலை நீங்களே யோசிச்சு பாருங்க.